ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் டிப்ஸ் மேக் சிம்பிள். இன்றைக்கி நம்ம சேனலில் கோதுமை உப்புமா செய்கிறது எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த கோதுமை வந்து பார்த்திங்கன்னா சம்பா கோதுமை இல்லை, இது வந்து உடைச்சது கோதுமையை வந்து உடைச்சதாக இருக்கும். இது நம்ம அரிசி உப்புமா செஞ்சோம்னா எப்படி பாதி பாதியாக இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன். இது வந்து கோதுமையை ரெண்டாக உடைச்ச மாதிரி தான் இருக்கும். இது வந்து ரொம்ப சின்ன சின்னதாக இருக்காது, கொஞ்சம் பெருசு பெருசாக இருக்கும். இது எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. இதை வந்து ஒரு 10 மினிட்ஸ்க்கு முன்னாடி ஊற வச்சுருங்க. அந்த கோதுமையை கழுவிட்டு தாளிக்கிறதுக்கு வந்து கடுகு, ஜீரகம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க, உளுந்து, கடலைப்பருப்பு, பச்சை மிளகாய், அப்புறம் இஞ்சி, பூண்டு எல்லாமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்லைஸ் வந்து பெருசு பெருசாகவே போட்டுக்கலாம். தட்டி போட வேண்டாம். நம்ம குக்கரில் வைக்கிறதுனால நம்ம இந்த மாதிரி ஆட் பண்ணோம்னா சாப்பிடும் போதும் இது எல்லாமே நமக்கு கரெக்டாக கிடைக்கும், இல்லைன்னா மிங்கிள் ஆகிடும். அதனால தான் வெங்காயம் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் பெருசு பெருசாகவே ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஒரு 2 வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன், பெருசு பெருசாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இது மாதிரி கொஞ்சம் லைட்டாக வதங்கினதுக்கப்புறமா ஒரு தக்காளி, நல்ல பழுத்த தக்காளியாக ஒரு தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன். இதுக்கு வந்து நம்ம வேறு எதுவும் ஆட் பண்ண வேண்டாம், ரொம்ப பெரிய இன்க்ரீடியன்ட் கிடையாது. உப்பு, மஞ்சத்தூள், அவ்வளோதான். இதை நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ இந்த கோதுமையை பார்த்திங்கன்னா நல்லா தெரியும், நல்லா ஒயிட்டாக அப்படியே நல்லா ஊறி ரெடியாக இருக்கும். இது இந்த மாதிரி செஞ்சு தான் நம்ம வந்து ஆட் பண்ணணும், அப்போ தான் சூப்பராக இருக்கும். தண்ணி வந்து கொதிக்க வச்சுக்கலாம். 1 கிளாஸ் எடுத்திங்கன்னா 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி வந்து கொதிக்க வச்சுக்கோங்க. அவ்வளோதான். இதை நல்லா வதக்கின கோதுமையில் நம்ம இந்த தண்ணியை ஆட் பண்ணிவிட்டு 2 விசில் வச்சு 10 மினிட்ஸ் ரெஸ்ட் டைம் விட்டுட்டிங்கன்னா நம்மளோட கோதுமை உப்புமா ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் இதே மாதிரியே ப்ரொசீஜரில் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பை.